அல்லாஹ் எல்லா இறை தூதர்களையும் ஒன்று சேர்த்து உங்களுடைய அழைப்புக்கு அளிக்கப்பட்ட மறுமொழி என்ன என்று கேட்கும் நாளில் எங்களுக்கு எதுவும் தெரியாது, மறைவான உண்மைகள் அனைத்தையும் நன்கறிந்தவன் நீயே என்று அவர்கள் பணிந்து கூறுவார்கள். எல்லா நபிமார்களையும் ஒட்டுக வச்சு இது நடக்கக்கூடிய ஒரு விசாரணை. இது ஹோல்சேல் பேக்கேஜ். எல்லா நபிமார்களும் ஒரு இடத்துல நிப்பாட்டி உங்களுக்கு என்ன பதில் தரப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய அந்த இயலாமையை அவங்க வெளிப்படுத்துவாங்க. இங்கே எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறது என்ன, நபிமார்கள் காப்பாற்றிடுவாங்க, எப்படியும் அந்த உம்மத்தை எப்படியும் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நான் என்ன டேட்டான்னு கூட எங்கள்கிட்ட இல்லை, எங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷனே இல்லை. ஏன்னா மறுமையில் டோட்டலாக அல்லாஹ் எல்லாத்தையும் மறக்கடிச்சிருவான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய உம்மத்து என்ன செய்யுது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டப்படும், ஸலவாத் ஓதுவது எடுத்துக்காட்டப்படும். அது இப்போ அந்த பர்ஸகுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் மறுமையில் எழுப்பப்படும் போது டோட்டல் ரீசெட் அடிச்சு விட்டு எழுப்பி வச்சுருவோம். அல்லாஹ் எழுப்பும்போது ஒரு டேட்டாவும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த டேட்டா சொல்ல தான் அவங்களுக்கு ஞாபகமே வரும், ஓ இப்படி நடந்துச்சா அப்படி நடந்துச்சா அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, இப்போ எல்லோரும் ரொம்ப நம்பி இருக்கிறது யாரை, நபிமார்களை. இப்போ இன்னும் சொல்ல போனால் அந்த கிறிஸ்தவர்களை தான் இந்த டார்கெட் அல்லாஹ் பண்ணுறான் இந்த சூறாவில். அப்போ கிறிஸ்தவர்கள் இயேசு எப்படியும் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கும்போது அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கும், தெரியல அப்படிங்கிறது. அது கல்லா முன்னாடி கையை கட்டி கூனி குறுகி நின்று, அதுவும் நபிமார்கள் அவர்கள் கூட நிர்வாணமாக இருப்பாங்க. ஆனால் நபிமார்களுடைய நிர்வாணத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கப்பட்டுரும். நம்மெல்லாம் எந்திரிக்கிறதுக்குள்ளே, புரியுதா, காமன் மேன்ஸ்லாம் எந்திரிக்கிறதுக்குள்ளே நபிமார்களுக்கு ஆடை கொடுக்கப்பட்டுரும். முதலில் ஆடை வழங்கப்படுபவர் இப்ராஹிம் நபி அப்படின்னு நினைக்கிறேன், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைக்கிறேன். அங்கே ரெண்டு பேரில் யாருன்னு சரியாக எனக்கு நினைவில்லை. அப்போது இதில் ஒரு சினிமா ரெஃபரன்ஸும் தரேன். இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சரியா, சில பேருக்கு காண்டாவும் ஆகிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மக்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த நாட்டாமன்னு ஒரு படம் இருக்கும். இந்த படத்தில் பெரிய சரத்குமார் ஒருத்தர் இருப்பார். அவர் அப்படியே ஊஞ்சலில் உட்காந்துட்டு, ஏப்பா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட கேட்பார். அப்போ கேட்கும்போது, ஏன் நீ இப்போ எந்திரிச்சு குடிக்க மாட்டியா, நான் எப்போ ஏற்பட்ட ஃபேமிலி சேர்ந்தவ அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிவிட்டு, எங்கள் அப்பா பெரிய சிமெண்ட் கம்பெனி ஓனர், பெரிய இது, அவர் யார் தெரியுமா, என்ன போய் வேலைக்காரி மாதிரி தண்ணி கேட்குற அப்படின்னு சொல்லி அவர் சரத்குமார் பயங்கரமாக சரத்குமார் முன்னாடி இந்த அம்மா ஒரு பயங்கரமான ஒரு உதார் விடும். கடைசியாக அவங்க அப்பா வருவார். ஒரு ஏகப்பட்ட காரில் சைன்னு கார் நிற்கும். நின்ன உடனே சரத்குமார் இப்படி உட்காந்துட்டு இருந்த உடனே உள்ளே நுழையும் போதே ஷூவை கழட்டி வச்சுட்டு பக்கத்தில் போய் நின்று அப்படியே கையை கட்டி இப்படி நிற்பார். முகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பிட்டு இப்படி நிற்பார். நின்றுட்டு அப்படி பார்த்தோன்னே இவளுக்கு டோட்டலாக டவுசர் ஆயிரும். ஏன்னா அப்பாவை வச்சு தான் நாம் சீன் போட்டோம். அப்பா இப்படி கையை கொட்டி கூணுக்கு முடி இப்படி நிற்கும்போது அவர் சொல்லுவார், சரத்குமார், ஏன் வந்திருக்கீங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போங்க, பொண்ணு எப்படி இருக்குது, நல்லா வாழுதான்னு கேட்டு போங்க அப்படின்னா, என் பொண்ணு நல்லா இருக்குதா அப்படின்னு உங்கள் முன்னாடி நான் இந்த வீட்டில் நான் கேட்டேன்னா அதுக்கு நான் நாசமாக போயிடுவேன். அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் பொண்ணு கொடுக்கல, இது எனக்கு மரியாதை கிடையாது. என் பொண்ணை கொடுத்துட்டேன், அவ்வளோதான், அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோதான். என் பொண்ணை பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன்ல, அது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிடுவான். இது ஒரு சினிமா, புரியுதா. இதுக்கும் நபிமார்களுக்கும் அல்லாவுக்கும் ரெஃபரன்ஸு கொண்டு வர வேண்டியதில்லை. இது ஒரு சும்மா இந்த இடம் எப்படின்னா, இந்த இடத்துல அந்த ஈகோ எப்படி உடையுது அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன்.